எனக்கு சொன்னாங்க, இந்த பையன் பேச மாட்டான், 10 வயசுலேருந்து வாய் தொத்தும் பேச முடியாது, ஸ்கூலில் அலோவ் பண்ணல, யாரும் மதிக்க மாட்டாங்க. பிறந்த உடனே சின்ன கருப்பான சின்ன உருவம் தான் இது ஓரம் பண்ணி சொல்லுவாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எங்கள் அத்தை இருக்காங்க, அப்பாவுடைய அக்கா கூட போட்டாக்கா எடுத்து ஜோம் பண்ணாங்க, பையன் ஊழியக்காரன் வரணும்னு சொல்லி. அல்லேலூயா. 1967 அல்லேலூயா. ஆண்டு விட்டுட்டாரா நான் ஜபத்தை. இங்கே ஒரு ஊழிய ஜோம் பண்ணாங்க, அத்தை சிஎஸ்ஐ தான், பெண்டிகாஸ் கிடையாது. எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த பெரிய அக்கா அவள் ஜோம் பண்ண, அந்த பையன் பேச்சு வரல, பார்க்க நல்லா இல்லை, கண்ணை கரையிலுங்கிற கத்திரி சொல்கிறேன். இந்த குழந்தை பிறந்த வயசு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, எந்த அசைவும் இல்லை, எந்த விதமான உணர்வும் இல்லை, ஒரு சின்ன குட்டி தான் கத்திரி ஸ்தோத்திரம். அப்புறம் எங்கள் அத்தை ஜோம் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பையன் ஊழியக்காரனை வரணும், லாஸ்ட் பையன் கத்திரி சொல்கிறேன், செத்து பழச்சிக்குவாங்க. இல்லையா சின்ன ஜபம் தான் பண்ணாங்க. இந்த ஜபம் ஊழியக்காரனுக்கு வச்சிருச்சு. இதான் தேவன். உங்கள் வாழ்க்கையில் எப்படியும் ஒரு ஜோம் பண்ணிப்பீங்க, சில குறிப்பிட்ட ஆகும். மனசுல ஜோம் பண்ணிருப்பீங்க, முட்டி போட்டு ஜோம் பண்ணிருப்பீங்க, வயிற்று காயப்பட்டு ஜோம் பண்ணிருப்பீங்க. இது நடக்கலையே அவன் சொல்லி மந்திரன்னு மறுக்கவே மாட்டார். விசுவாசம் பெரியது.